திருவள்ளுவருக்கு காவி உடை போட்டு ஒரு நிகழ்வு ஒன்று நடத்தினாங்க. அதை பற்றின கருத்தை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது ஐயோ பொழந்து கட்டிருப்பாப்லையே. ஆமாம், உடனே சொல்லிட்டாரு. திருவள்ளுவருடைய குரலை புறான்னு சொல்லி அறம்பொருள் இன்பம்னு வடிவமைச்சு திருவள்ளுவர் எப்படிப்பட்டவர், எங்கே பிறந்தாரு, அவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு பாடினவர், அவர் வந்து எல்லா மக்களுக்கும் பொதுவானவர், அவருக்கு எந்த விதமான மதமும் சமூகமும் கிடையாது, அவருக்கு சாதி கிடையாது, மதம் கிடையாது, அவர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர், அவர் தன்னுடைய திருக்குறளில் கூட சாதி மதம் மொழி கூட காட்டினவர் கிடையாது, அவருக்கு வந்து எந்த அடையாளம் கிடையாது, அவர் தமிழருடைய ஒரே ஒரு மறை அப்படி இப்படிலாம் பேசி பொழந்துருப்பாப்லையே. அவர் பயங்கரமான அறிவாளியாச்சே. இல்லை, 10 கேள்வி ஒரே வாரத்தில் பதில முடிச்சிட்டாரு. அதை பத்தி இப்ப பேச வேணாம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இருப்பாப்லையா? இல்ல, அதை பத்தி இப்ப பேச வேணாம். 6 மணிக்கு மேலே பேசுகின்றாப்லையா? அவர் சொல்லி முடிச்சு கிளம்பிட்டாப்ல. இல்லை, அதை பற்றி இப்போ பேசாதீங்கன்னா 6 மணிக்கு மேலே போனால் இவட்ட பேச முடியாது, டபுளாக இருப்பாப்ல ஆளு. அப்போ ஸ்ரீநாத்தா இருப்பாப்ல. ஏற்கனவே நோ கமெண்ட்ஸ்னு போனவர் தானே இவர். ஆமாம், கட்சித்தீவை கேட்டால் நோ கமெண்ட்ஸு, திருவள்ளுவர் கேட்டால் இப்போ பேசாதீங்க, இப்போ பேசாமல் எப்படி பேசுறது, எப்போ பேசுறது? கவுண்டமணியோடைய காமெடி இருக்கு பாருங்க, அதை வந்து களத்தில் வந்து அப்படியே செயல்படுத்திட்டு இருக்காங்க தாவேக்கா. ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், ஈயம் பூசாத மாதிரி இருக்கணும். நான் இந்த பக்கம் திருப்பும் போது நீ அந்த பக்கம் திருப்பணும், நான் அந்த பக்கம் திருப்பும் இந்த பக்கம் திருப்பிடணும். மத்திய அரசை எதிர்த்த மாதிரி இருக்கணும், பாசிச பாஜகன்னு சொல்லி வச்ச ஸ்டாண்டர்ட் வேர்டு. இந்த பக்கம் பார்த்தா கச்சத்தீவு குறித்து கேட்டால் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசி. சென்ட்ரல் கவர்மெண்டோட பாலிசி எதுக்கிறதுக்கு பேர் தானே சுயாட்சி. அதுக்கு பேர் தானே வந்து நீ மாநில சுயாட்சி பேசுகிறோம், மாநில உரிமைகளை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி தாவேக்கா சொல்கிறாங்க. அவங்க வாயில் வார்த்தை மட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கேட்குற கேள்விக்கு நேரடியாக பதில் இருக்காரு. கீழே இதை வந்து கேள்வியாக கேட்டு பத்திரிகையாளர்கள் போடுறாங்க, கீழே தாவேக்காரன் போடுறான், போன தடவை காவி சாயம் பூசும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அதாவது திமுக பண்ண தவறுகள்லேருந்து தானே தாவேக்கா பிறந்திருக்கு, திமுக சரியில்லைன்னு தானே தாவேக்கா ஓட்டு போட்டிருக்கான், திமுக ஆட்சி வந்து அதிருப்தி தானே தாவேக்கா, திமுக வேணான்னு தானே ஓட்டு போட்டிருக்கான். அப்போ திமுக காவி சாயம் பூசும்போது அமைதியாச்சுன்னா நீ அமைதியாக இருப்பியா? கச்சத்தீவில் ஏன்டா நீ மேகதாதுல ஏன் பேசல அப்படின்னு கேட்டால் திமுக மட்டும் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? இனியா ஒரே கொலையாக நடந்துகிட்டு இருக்கு, திமுக ஆட்சியில் மட்டும் கொலை நடக்கலையா? எனக்கு 9 வயசு சிறுமிய பாலியல் உண்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் மட்டும் நடந்துச்சு, அப்போ மட்டும் என்ன பண்ணிட்டு இருந்த? ஆய்வுக்கு போன அமைச்சர் வந்து இது பண்ணியிருக்காரு, சாமானிய மக்கள்லாம் இது பண்ணுறாங்களா, திமுக ஆட்சியில் மட்டும் இதை தான் சொல்கிறாங்க. நம்ம திமுக ஆட்சியில் இதை எல்லாத்தையும் இது இப்போ பேசுகிறத விட பல மடங்கு பேசியிருக்கோம், தொடர்ச்சியாக எல்லா விவகாரத்தையும் பேசியிருக்கோம். அதை எதையுமே பேசாமல் இன்ஸ்டாகிராமில் நுனிப்பில் மேய்கிற இந்த கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, இப்போ எது நடந்தாலும் அப்போ நடந்துச்சு இல்லை, இதைத்தான் திமுக செஞ்சிச்சு. திமுக ஆட்சியில் நம்ம கேள்வி கேட்டோம்னா, ஏன் அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி நடந்துச்சு புடுங்க போயிருச்சேன்னு கேட்பாங்க. அப்போ பொள்ளாச்சியிலும் புடுங்க போயிருந்தோம், புடுங்கிட்டு தான் இருந்தோம், அது ஒரு விஷயம். இங்கே வந்து கரூரில் செத்துக்கான்னு கேட்டால் ஸ்டெர்லைட்டில் வாங்க சாவலையா? இந்த கள்ளக்குறிச்சியில் 43 சாவரம் கேட்டால் தூத்துக்குடியில் சாவலையா? இப்படி கேட்டுட்டு இருந்தாங்க.